يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்தலாம் என்ற பிரதான தலைப்பில் ஸ்டுடியோ இஸ்லாம் ஊடாக தொடர்ச்சியாக நாம் பல செய்திகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே ரமலானும் குர்ஆனும் என்ற தலைப்பில் சில முக்கியமான குறிப்புகளை பதிவு செய்யலாம் நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் பிரதானமான சிறப்பு என்னவென்று கேட்டால், அல்லாஹ் சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் இருக்கிறது, அதிலேதான் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்கிறார். இப்ப இந்த ரமலான் குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால் இன்னும் மிக முக்கியமான ஒரு சிறப்பை பெறக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தின் லைலத்துல் கத்ருடைய இரவில் இந்த குர்ஆனை இறக்கியதாக வேறு இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கியது என்கிற காரணத்தினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார்கள். வந்து அவர்களோடு உட்காருவார்கள். உட்கார்ந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள், இவர் கேட்பார். இவர் ஓதி காண்பிப்பார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அவங்க எத்ததாரசூனல் குர்ஆன், குர்ஆனை ரெண்டு பேரும் படித்துக் கொள்வார்கள், மீட்டிக் கொள்வார்கள் என்ற அமைப்பிலே நம்ம ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த ரமலானில் உட்கார்ந்து குர்ஆனை மீட்டுவார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிற அந்த வருடம் 2 தடவைகள் குர்ஆனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீட்டியிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த ரமலான் குர்ஆனை மீட்டுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் குர்ஆனை மீட்டுவதிலே முதலாவதாக குர்ஆனை நாம் ஓத வேண்டும். இந்த ரமலானில் முடியுமானவரை அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். இந்த குர்ஆனோடு நமக்குள்ள தொடர்புகள் தூரமாகிற நேரத்தில் தான் நம்முடைய உள்ளங்கள் வறண்டு போகின்றன, நம்முடைய உள்ளங்கள் மரணிக்கின்றன. குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தும் போது உள்ளம் தூய்மை அடைந்து கொண்டே இருக்கும். எனவேதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் தஹுரத் குலூபுக்கும் மா ஷபிஅத்தும் மின் கலாம் ரப்பிக்கும். உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தால் உங்களுடைய ரப்பினுடைய கலாம் உங்களுக்கு தவிட்டாது, அதாவது போதும் என்று ஒரு காலம் உங்களுடைய உள்ளம் நினைக்காது. நான் உண்மையிலே இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்று கேட்டால், ஒரு நாவலை வாசிக்க முடியும், பெரிய ஒரு நாவலாக இருக்கும், அல்லது ஒரு அரசியல் புக் எடுத்து ஃபுல்லா படிக்க முடிகிறது, வேறொரு யாரோ எழுதின ஒரு புக், அது இஸ்லாமிய புக் கூட இருக்கலாம், அதை ஒரே வீச்சில் நம்ம படித்து முடிப்பதற்கு நம்மால் முடிகிறது. ஆனால் குர்ஆன் ஓதுவது கஷ்டமாக இருக்கிறது. போன ரமலானிலே, சென்ற ரமலானிலே குர்ஆனை ஓதி முடித்ததற்கு பிறகு இந்த ரமலான் வரைக்கும் நாம் எத்தனை தடவைகள் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் வைக்கப்பட்டால் நிறைய பேர் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் வந்திருக்கிறது என்றால் இந்த ரமலானிலாவது நாம் குர்ஆனை திரும்ப திரும்ப ஓத வேண்டும். சில சலஃபு சாலிஹீன் 10-15 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அப்ப நாம் குறைந்தது ஒரு 3 தடவையாவது, 3 பத்துக்கள், ஒவ்வொரு 10ல் ஒரு ஜுஸு, ஒரு தடவை என்ற அடிப்படையில் 3 தடவையாவது குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த குர்ஆன் ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்து. இன்றைக்கு உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை, அதுவும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை எதனால் வருகிறது என்று கேட்டால், ஒரு கூட்டம் அகீதாவை புரியாமல் குழப்பம் பண்ணுகிறது, இன்னும் ஒரு கூட்டம் அகீதாவை புரிந்து கொண்டு ஃபித்னா பண்ணுகிறது. அகீதாவை புரிந்த நிலையில் இருந்து கொண்டு ஃபித்னா பண்ணுறவர்களுடைய பிரச்சனை என்று பார்த்தால்
உள்ள பிரச்சனை. உள்ளங்கள் பரிசுத்தமாக இல்லை. பொறாமை, நல்லெண்ணம் கிடையாது, வஞ்சகத்தன்மை இருக்கிறது. இப்படியான நிலையினால்தான் நிறைய ஃபித்னாக்கள் என்று நாம் களத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக நாம் இவ்வாறான ஃபித்னாக்களில் இருந்து விடுபட முடியும். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகுவதற்கு அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவது மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல் குர்ஆனை அதிகமாக இந்த ரமலானிலே நாம் ஓத வேண்டும். கிடைக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். சில ஒரு மெத்தோடிக்கலாக, ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக நம்ம குர்ஆன் ஓத பழகலாம், ஓதி வரலாம். உதாரணமாக தொழுகைகளுக்கு பிறகு நான் அரை ஜுஸ் ஓதுவேன் என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அரை ஜுஸ் ஓதினால் ஒரு நாளைக்கு 2.5 ஜுஸ் வந்துடும். இது ஒரு சிஸ்டமா வைத்துக் கொள்ளலாம். அல்லது நான் காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு சூரியன் உதிக்கும் வரைக்கும் இருந்து குர்ஆனை ஓதுவேன். அதுக்கப்புறமாக எழுந்து துஹா தொழுதுட்டு நான் போவேன் என்ற ஒரு அஜெண்டா வைத்துக் கொண்டால் அப்படி ஒரே இருப்பிலே நம்ம 3-4 ஜுஸ்வா ஓதி முடிக்கலாம். ஓத வேண்டும் என்ற நியத் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியும் இருக்க வேண்டும். இதை குடும்பத்தோடு சேர்ந்து செய்யலாம். நம்முடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எல்லோரையும் ஆர்வப்படுத்தக்கூடிய முறையில் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த குர்ஆனை ஓதுகிற ஒரு அஜெண்டாவை நாம் போட்டுக் கொள்ளலாம். அதிலே நாம் ஒவ்வொரு நமக்கு ஒரு திறன் அடிப்படையில் ஓதி வரும்போது வீட்டில் ஒருவருக்கு நல்ல முறையில் தஜ்வீத் தெரியுமாக இருந்தால் மற்றவர்களுக்கு திருத்தி கொடுத்து அந்த தஜ்வீதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். எனவே எப்படியோ கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குர்ஆனை அதிகமாக இந்த ரமலானிலே நாம் ஓத வேண்டும். இது ஒன்று. அடுத்ததாக குர்ஆனை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனப்பாடம் செய்ததை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓதி காண்பிக்கிறார்கள். மனப்பாடத்தை மீட்டுவது என்ற ஒரு நிலையும் ரமலானிலே செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் நிறைய பாடமாக்கி இருக்கிறோம், ஆனால் மறந்து விடுகிறோம். குர்ஆனை பாடமாக்கி விட்டு மறப்பது ஒரு பாவம். இது நமக்கு புரியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், குர்ஆனை பொறுத்தவரையில் நீங்கள் மனப்பாடம் செய்தால் அதை தொடர்ந்து நீங்கள் மீட்டிக் கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை போன்றது, அது ஓடிவிடும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் குர்ஆனிலிருந்து, அதாவது குர்ஆன் நம்மிடத்தில் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை போன்று அதை பாடமாக்கி இருக்கிறோம், ஆனால் அது நம்மிடம் இல்லை. எனவே அதை நம்மிடம் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த ரமலானை நாம் பயன்படுத்தலாம். பாடமாக்கியவைகளை மீட்டுவது. இதிலும் ஒரு கவலையான விஷயம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் ஹாஃபில்கள் என்ற பெயரில் இருக்கிறார்கள். அந்த ஹாஃபில்களில் நிறைய பேருக்கு குர்ஆன் பாடமில்லை. இது ஒரு கசப்பான உண்மையாகும். ஹாஃபில் தான் பெயர், ஆனால் அவரிடம் நீங்கள் தேவை என்றால் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு குர்ஆன் பாடம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, அவரிடம் சர்டிபிகேட் இருக்கு. குர்ஆன் பாடமாக்கியவர் என்ற சான்றிதழ் இருக்குமே தவிர அவரிடம் பாடம் இருக்காது. என்ன காரணம் என்றால், அவர் சின்ன வயதில் மதரசாவில் பாடமாக்கியதோடு அவர் அந்த குர்ஆனை அப்படியே விட்டுவிட்டார், அதனால் போய்விட்டது. எனவே மீட்ட வேண்டும். குறிப்பாக ஹாஃபில்களே, நீங்கள் இந்த ரமலானை குர்ஆனை மீட்டுவதற்குரிய ஒரு அருமையான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த குர்ஆனோடு நமக்கு ஏற்படுத்த வேண்டிய தொடர்பு என்னவென்று கேட்டால், இந்த குர்ஆனை நாம் படிக்க வேண்டும். இப்ப நிறைய பேர் குர்ஆன் படிக்கிற விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம், குர்ஆனை படிக்க முடியாது என்ற ஒரு சிந்தனை மக்களுடைய மனங்களிலே போடப்பட்டிருப்பது. சிலர் அப்படியான ஒரு தப்பான பிரச்சாரத்தை இந்த சமுதாயத்தில் செய்கிறார்கள். அது முஸ்லிம்களுடைய எதிரிகளினால் உருவாக்கப்பட்ட சிந்தனையாகும். உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தர்ப்பத்திலே பிரித்தானிய பாராளுமன்றத்திலே முஸ்லிம்களுடைய எழுச்சி, அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அன்றிருந்த பிரதமர் கிளாட்ஸ்டோன் சொல்லக்கூடியவர் ஒரு குர்ஆன் பிரதியோடு பார்லிமெண்ட்ல வந்து சொல்லுகிறார், இந்த குர்ஆன் முஸ்லிம்களிடத்தில் இருக்கும் வரைக்கும் நீங்கள் முஸ்லிம்களை தோற்கடிக்க முடியாது என்று சொல்கிறார். அவருடைய அர்த்தம் என்னென்றால், குர்ஆனிலிருந்து முஸ்லிம்களை தூரமாக்குகிறார். அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் இந்த மௌலூத், புர்தா போன்ற கிதாபுகளின் பக்கமும், அதே போன்று இன்னும் ஒரு பக்கம் குர்ஆனை நம்மால் புரிய முடியாது என்ற சிந்தனையின் பக்கமும் வந்தார்கள். குர்ஆனை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் புரிவதற்கு இலகுவாகத்தான் அந்த குர்ஆனை ஆக்கியிருக்கிறார். எப்படியோ நம்மால் அதை புரிய முடியும். புரிவதற்கு ஒன்று, நேரடியாக நம்மால் புரிய முடியுமான ஒரு பகுதி குர்ஆனில் இருக்கிறது. எல்லா மக்களாலும் நேரடியாக புரிய முடியுமான ஒரு பகுதி இருக்கிறது.
இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது உலமாக்களால் முடியுமானது. அதை கூட நம்மால் புரிய முடியும். எப்படி உலமாக்களிடம் போய் கேட்டோமாக இருந்தால் அதற்குரிய விளக்கம் நமக்கு கிடைக்கும். நம்மால் புரிய முடியாது என்று நாம் ஒதுங்கி உலமாக்கள் மாத்திரம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று விடக்கூடாது. உலமாக்களிடம் போய் உட்கார்ந்து இந்த வசனங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள், இந்த சூறாவை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள், எங்களுக்கு தஃசீர் வகுப்பு நடத்துங்கள் என்று நாம் அவர்களிடம் கேட்க வேண்டிய தேவை நமக்கும் இருக்கிறது. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்வது போன்று இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அரபி தெரிந்தவர்களுக்கு மாத்திரம்தான் புரிய முடியும். எனவே அரபி தெரிந்த மக்களிடம் கேட்டு நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அல்லாஹுக்கு மாத்திரமே புரியும் என்று சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத் போன்ற விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவார். உதாரணமாக அல்லாஹ் கை இருக்கிறதுன்னு சொல்லுவார். அதனுடைய ஹக்கீகத் என்ன என்பது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. எனவே அல்லாஹுக்கு கை இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் குர்ஆனை புரியக்கூடிய 4 நிலைகளை அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப பொதுமக்கள் புரியக்கூடிய ஒரு பகுதி குர்ஆனில் இருக்கிறது. பொதுமக்கள் முயற்சி செய்தால் மற்ற பகுதிகளை உலமாக்களிடம் கேட்டு புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ரமலானில் குர்ஆன் வகுப்புகள் நிறைய ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். மஸ்ஜிதிலே உட்கார்ந்து குர்ஆனை படித்து அதனுடைய தர்ஜமாவையும் நாம் படித்து அது சொல்லுகிற கருத்துக்களை நம் மத்தியில் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இப்படியாக குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை நம் மத்தியிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சில சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. இது உண்மையிலே ஒரு ஒரு பெரிய குறை. அல்லாஹ் ஒரு அற்புதமான வேதத்தை ஓதுவதற்கு இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறான். அதை ஓத தெரியாத நிலையில் ஒரு முஸ்லிம் 40, 50, 60 வருடங்களை கடந்து இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு குறையாகும், ஒரு பாவமாகும். இருந்தாலும் அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கேட்பதை ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். எனவே அவர்கள் இன்றைக்கு போன்ல, டிவில அல்லது கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு முறையில குர்ஆனை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்படியான சகோதர சகோதரிகளும் இந்த ரமலானில் குர்ஆனை கேட்டு முடிக்க வேண்டும். எப்படியோ ரமலான் அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்ற வகையில் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை நாம் ஏற்படுத்தினால் நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடையும், நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹு தஆலா அப்படியான நிலையை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.